பிள்ளையா போச்சு. மூணாவது பெண் பிறந்தா முத்தமெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கைவேலைய மாத்த மூணாவது ஒரு பொம்பளை பிள்ளை நம்மளுக்கு பிறக்காதா அப்படின்னு ஆட்சி மூணாவதும் கர்ப்பம் முடிச்சிருக்கா. ஆட்சிக்கு மூணாவது வயசு ஆம்பளை பிள்ளை. ஆமா, ஆட்சிக்கு மூணாவது வயசு ஆம்பளை பிள்ளை பிறக்க கடவுளை நினைத்தா. ஆண்டவா, இறைவா, பகவானே, எத்தனையோ சொத்து சுகங்கள் மண்மனைகள் எல்லாம் எனக்கு இருந்தாலும் கடைசி காலத்துல கொல்லி போட ஆம்பளை பிள்ளை 3 பேர் இருக்கான். ஆனா என் கைவேலைய மாத்த எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே கடவுளே. ஆம்பளை பிள்ளையா இருந்ததானா ஒரு வயசு வரைக்கும் தான் பெத்தவ பேச்சு கேட்கும். அதற்கு பிறகு ரெக்க முளைச்சுனா ஓடிடுவான். நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்க? நான் சொல்றத நீ கேளு. வெளியே போ அப்படிம்பாங்க. அதே போன்று எனக்கு கைவேலையை மாத்த ஒரு பெண் குழந்தை இருந்தது என்று சொன்னா நான் சொல்லுறதுக்கு முன்னால ஒரு ஏனத்த கல்வியோ, ஒரு வீட தூக்கையோ, ஒரு துணியை சோப்படவோ தன்னால ஏண்ட வேலையை அந்த பிள்ளை எனக்கு செஞ்சு என் கை வேலையை மாத்திக்கும். அதனால் எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் என்றோ ஆட்சியான சிவகாமியானவள் எப்படி உழவுகின்றாளானா, ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, அரணாரே ஈஸ்வரரே, ஆரிய நாடதிலே ஆண் குழந்தை தான் இருந்தோம். அடுக்கலைக்கு பெண் குழந்தை வேணும் என்றோ ஐயா வேணும் என்றோ ஆட்சி சிவகாமி புலம்புவாரா. அடுக்கலைக்கு பெண் குழந்தை வேணும் ஆட்சியான சிவகாமி ஆரிய நாடறிய முழங்காலம் மண்டி போடே இறங்கைய ஆட்சியான சிவகாமி பயணங்காத்திருப்பாளா. பெண் குழந்தை வேணும் ஆளாந்து நடப்பாளா. மங்கையான சிவகாமி கடவுள நினைப்பாளா. ஆட்சியான சிவகாமி ஆரிய நாட்டிலே 6 ஆண் குழந்தைகள் இருந்தோம். அடுக்கலைக்கு பெண் குழந்தை வேணும் என்று ஆட்சியான சிவகாமியானவள் இறைவனாகிய பகவானை நினைத்தார். குளித்து தீர்த்தமாடி திருநீற்று காப்பணிந்து தரைய மொழிகி பச்சரிசி சாதம் பொங்கி தரையிலே சாதத்தை வைத்தார். முழங்கால் மண்டி போட்டு பெரங்கை எடுத்து பின்னால கட்டினா. வாயால் அமுது உண்ணு வயனம் காத்திருக்கின்றார். அதுதான் சொல்லுவாங்க மண் சோறு சொல்லுவாங்க. ஆமா, எப்படி மண்ணை கம்பளி குமிச்சு வச்சிருக்கோம். அப்படி இல்லன்னு அரையில சாதத்தை போட்டு சரி வாயால கவி சாப்பிடுறது. வாயால பிறகு கையெல்லாம் கட்டிடணும் கயிறு. ஆமா ஆமா ஆமா.
அப்படி வாயால் அமுது உண்டு ஆமா பயணம் காத்திருக்கின்றால் ஆட்சியான சிவகாமியானவள் பெண் குழந்தை வேணுமென்று மாதாந்திரம் நடந்து மறையோனாகிய பகவானை நினைக்கின்றார். ஆண்டவனாகிய பகவான் சிவகாமி ஆட்சியானவள் இருக்கும் தவத்தை அறிந்து அவ மாதாந்த நடந்த பலம் அடி மீது கிடைத்து ஆட்சியான சிவகாமியானவள் எப்படி இருக்கின்றாளானா எப்படி எப்படி அம்மா முட்டுமாவா குடிமறந்தா குடிமறந்தா ஆட்சியான சிவகாமியா கர்ப்பமானா அன்று மாதம் குடி மறந்தா அதே மாத கர்ப்பமானா அதே மாத கர்ப்பமானா நிச்சயமா குளி மறந்தா 3 மாதம் 90 ஆட்சி முழுவாம இருப்பா சிவகாமி பெண்குடியானவள் 6 ஆண் குழந்தைகள் இருந்து பெண் குழந்தை வேணும் என்று 7ஆவதும் தவம் இருக்கா. தவம் இருந்தா கர்ப்பமா இருக்குதா? ஆமா. சரி, ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளைய பெத்தெடுத்தாச்சுன்னா அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைங்களை தான் ரொம்ப சொத்தா சேர்த்து வைப்பாங்களாம். சேர்த்து வைப்பாங்க. அந்த பிள்ளைங்க வளர்ந்த ஆளாகி எனக்கு என்னத்து சேர்த்து வச்சிருக்க? ஒண்ணு கிடையாது. ஒரு வீட கட்டி வச்சிருக்கியா? இல்ல ஒரு காடு கரையை வாங்கி போட்டிருக்கியா? என்னத்த நீ சேர்த்து வச்சிருக்க? உங்களை பெத்த வளர்த்தேன். அதான் பெரிய செல்வம். பெரிய செல்வம் உங்களை பெத்து வளர்க்கதே பெரிய செல்வம். அப்பா அப்பா நான் பெத்த மகனே, நான் உங்களை தாமடா சொத்தா சேர்த்து வச்சேன். என் சொத்தே நீங்க தான்ப்பா, நீங்க தானப்பா அப்படின்னு சொல்லுவார்களாம். அந்த காலத்துல 1 டஜன் 2 டஜன் இருக்கும். அப்பா இப்போ 1 2க்கு மேல முடியல. 1 2 2வதுக்கு இலிட்டி அடக்கன்றிருக்கு. காப்பாத்த முடியாது. அதாவது பாருங்க, அந்த காலத்துல எத்தனை பிள்ளைய பெத்தாலும்
ஆமா ஆஸ்பத்திரியை தேடி போனாளா? கிடையாது. மருத்துவரை தேடி பார்த்தாளா? அதுவும் இல்ல. கிடையவே கிடையாது. கிடையாது. இப்பதான் வந்திருக்கு தனியார் ஆஸ்பத்திரி, ஆஸ்பத்திரி. அரசாங்க ஆஸ்பத்திரி. ஆமா. அந்த காலத்துல எந்த ஆஸ்பத்திரியும் கிடையாது. கிடையாது கிடையாது. தன்னுடைய வீட்டுல அடுப்பங்கரை இருக்கு பாருங்க, ஆமா அதுக்கு பின்னால நடகுடம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்களாம். ஆமா அதுதான் சரி பிரசவ வார்டு. பாடு. அங்கதான் குழந்தைய பெத்தெடுத்துக்கிறாங்க. ஆமா ஆமா ஆனா இப்பமெல்லாம் என்ன என்னைக்கு கருவுன்னு வயித்துல சனிச்சுச்சோ 40 நாள் ஆகணும். ஆமா ஆமா அன்னைக்கு போற ஆஸ்பத்திரிக்கு சரி அந்த புள்ளைய பெத்து 6 வயசு வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கா. ஒரே பெட் ரெஸ்ட் தான். ஆமா அது ஒரு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆளா பறக்காங்க. பறக்காங்க பறக்காங்க. பிள்ளை பெத்தெடுக்க 6 லட்சம் ரூபாய் கடன் பாருங்களேன் பாருங்க. ஆஸ்பத்திரிக்கு செலவழிச்சு நானும் குடத்துக்காரி வீட்டுக்காரி கழிச்சதுல அவர் வீட்டுக்காரி கழிச்சதுல மிதிச்சா மிதி. ஏ அப்பா என்ன மிதி? என்னது? கைகளை கிரிச்சடி 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 ஒரே மிதிதான். ஆமா ஆஸ்பத்திரி செலவு ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரி செலவழிச்சு முடியல. ஆமா ஆமா அந்த காலத்துல எல்லாம் மருத்துவமனை கிடையாது, மருத்துவர் கிடையாது, கிடையாது கிடையாது. மருத்துவ பெண்கொடின்னு இருப்பாங்க. ஆமா ஆமா ஒரு மருத்துவ பெண் வயசான கிழவி. ஆமா ஆமா அவங்கதான் வீட்டுக்கு வந்து எத்தனை பிள்ளைக்குனாலும் மருத்துவம் பார்க்கறது. அவர்தான் டாக்டர் டாக்டர். இப்போ லேசா அந்த மாசமா இருக்கவா முகத்தை பாத்துக்கிட்டாங்க டாக்டர். கொஞ்சம் மூஞ்சி பளிச்சுன்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் லேசா சுழிச்சிட்டான்னு வையி உங்க பிள்ளை சுகப்பிரசமா பெத்துக்கிடாது. அது முழிக்க முடியலையே தெரியுது. அது நிக்க நிலைய பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது. ஆமா அதனால என்ன ஒரு 70,000 உள்ள கவுண்டர்ல கட்டிருங்க. லட்சம் 1 அது நான் ஊரு போயில லாஸ்ட் மிச்ச பிள்ளை தருவோம். ஆமா ஆமா அதனால ஆபரேஷன் பண்ணி பிள்ளைய எடுக்கணும். சரி இல்லன்னா பிள்ளைக்கு ஆபத்து, உங்க பிள்ளைக்கு ஆபத்து, உங்க பிள்ளை வயித்துக்குள்ள இருக்க பிள்ளைக்கு ஆபத்து. தலை திரும்பாம இருக்கு. ஆமா தலை திரும்பிட்டா பிறந்துரும். தலை திரும்பல தண்ணி சத்து இல்லன்னு ஆமா துட்ட புடுங்கி உள்ள போட்டுக்கிற ஆபரேஷன் பண்ணி விட்டுருதா. மணியாட்டி வீட்டுக்கு போய் சீரியலியாண்டு 6 மாசம் ஜங்கடுப்படுத யாரு படுதா? ஏ அப்பா பெத்தவ என்ன வரத்து வாரா? இருக்க செடச்சு எந்திக்க செடச்சு ஆமா நடக்க செடச்சு இருக்கணும்னா ஒரு பொருளை தூக்க முடியுமா? முடியல பக்கத்து வீட்டுக்காரனாலும் கூப்பிட்டு தண்ணி கொடுத்த உள்ள தூக்கின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட நிலைமை இப்ப ஆயிப்போச்சு. எல்லா காலங்கள் மாறி போச்சு. ஆமா எங்க ஆட்சியில எனக்கு அப்பா வயித்துல வச்சிருக்க போது தலையில ஒரு குடம், இடுப்புல ஒரு குடம், இந்த கையில ஒரு குடம், 3 குடம். ஆமா தலையில இருக்க பிடிக்காம வருவா. கிளவி அந்த காலத்து கிளவி எல்லாம் நல்ல ஆட்சி பெத்தெடுத்து நான் பாத்திருக்கேன். ஆமா அந்த காலத்து பாட்டிமார்கள் எல்லாம் இப்போ நான் பாருங்க ஒரு பிள்ளைய இடுப்புல சுமந்துக்கிட்டு ஒரு பிள்ளைய வயித்துல சுமந்துக்கிட்டு காடு கரைக்கு வேலைக்கு போயிருக்கா. ஆமா அந்த காடு கரையில வேலைக்கு போன இடத்துல வயிறு வலிச்சதுன்னு வைங்க, அந்த இடத்துல பிள்ளைய பெத்தாவும். ஆமா போன இடத்துல பிள்ளை. ஆமா அவனுக்கு பேரு காட்ராசா. ஆமா எண்ணி பிள்ளைய பெத்து 21 பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி 2 டஜன் பிள்ளைய பெத்தாச்சு. ஆமா ஆமா அதையும் படிக்க வச்சிருக்காங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப நம்மளுக்கு ஒரு பிள்ளைய வளர்க்க முடிய மாட்டேங்குது. ஒரு பிள்ளைய வளர்க்க 5 வருஷம் லிஸ்ட். ஒரு கார் ஒண்ணு செப்படி யாருக்கு அதுதானே கேட்க உனக்கு நினைச்சிட்டோம். அப்படி ஆரிய நாட்டிலே ஆட்சியான சிவகாமி பெண் கொடியானவள் 9 மாதம் ஆட்சி ஓலையாகவே சுழலுதால ஆட்சிக்கு திட்டு முட்டு தகரமா இருக்க முடியல எந்திக்க முடியல. ஆமா சரி மருத்துவம் அங்கே அழைத்தா. ஏண்டியம்மா மருத்துவமே இத்தனை பிள்ளையும் எனக்கு வலது பக்கமா தான் துடிப்பா இருந்துச்சு. ஆனா இந்த பிள்ளை எனக்கு ஒரு விதமா துடிக்குதுடா. அதாவது அந்த காலத்துல ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னா வலது பக்கம் துடிச்சா ஆம்பளை பிள்ளை பெறுவாங்களாம், இடது பக்கம் துடிச்சா பொட்டு பிள்ளை பெறுவாங்களாம், 2 திக்கும் துடிச்சா ட்வின்ஸ் பெறுவாங்க. அதான் நான் ட்வின்ஸுங்க. சரி ஆமா அதனாலே 6 குழந்தைக்கு எனக்கு வலது பக்கமா தான் துடிப்பா தெரிஞ்சது. ஆனா இந்த குழந்தை ஒரு விதமா எனக்கு இடது பக்கமா துடிக்குது மருத்துவம் அப்படின்னு சிவகாமி ஆட்சியானவா மருத்துவத்தை அழைத்து சொன்னா. ஆட்சி நீங்க கவலைப்படாதீங்க, அப்படியானா இந்த குழந்தை உங்களுக்கு பொட்ட புள்ளதான், பெண் குழந்தைதான். ஆமா கவலைப்படாதீங்க ஆட்சி, உங்க காவலுக்கு நான் இருக்கேன் என்று மருத்துவை மங்கையானவள் இருக்க ஆட்சியான சிவகாமி பெண்குடியானவள் 10 மாதம் முற்றும் பெற்று வலன் மறுநாளாகி எப்படி குழந்தையை பெற்றெடுக்கிறாளா? எப்படி 10 மாதம் அவா முற்றும் பெற்றார், 10 மாதம் அவா முற்றும் பெற்றார், பரிபூரண கர்ப்பமாகி
சிவகாமியா சிவகாமியா அவ பாய் போட்டா தூங்க மாட்டா படுக மாட்டா ஐயனே இருந்தாலோ இருக்க மாட்டா இருக்க மாட்டா இழந்தரித்தா நடக்க மாட்டா நடக்க மாட்டா நடந்தாலும் ஆட்சி நடக்க மாட்டா நடக்க மாட்டா சிவகாமியா சிவகாமியா அவ நடகுடத்தில் இருக்க மாட்டா நடக்க மாட்டா அந்த மருத்துவ மங்கையவ முக்காளியம்மா எடுத்து போட்டா எடுத்து போட்டா முகத்தில் ஒரு கயிறு போட்டா கயிற போட்டா ஆட்சியான சிவகாமி சிவகாமியா மாதம் கொண்ட அம்மா வயிறு உழைந்தா உழைந்தா அடி தொடியா வயிறு உழைய வயர் உழைய அம்மா அம்மா ஆட்சியரே ஆச்சியாரே காலையை நீங்க பிடித்துக்கோங்க பிடிச்சுக்கோங்க பிடித்துக்கோங்க பிடிச்சுக்கோங்க பகவான நினைச்சுக்கோங்க அம்மா நாற்காலிய பிடித்துக்கோங்க பிடிச்சுக்கோங்க நாதன் சிவனார நினைத்துக்கோங்க நினைச்சுக்கோங்க மருத்துவ மங்கையவா கை உடைக்க கை கொடுக்க ஆட்சியான சிவகாமி சிவகாமி ஆரிய நாடதில நாடதில அடி தொடியா வயர் உழைந்து வயர் உழைந்து அடி தொடியா வயர் உழைந்து வயர் உழைந்து ஆட்சி ஆண் குழந்தை பெற்றெடுத்தா வயர் உழைந்து பெற்றெடுத்தா அவளோ ஆண் குழந்தை பெற்றெடுக்க பெற்றெடுக்க கூடி நின்ற மாதரெல்லாம் உணவ சந்தோ மணிக்குழந்த ஆரிய நாட்டிலே ஆட்சியான சிவகாமி பெண்குடியானவள் ஆமா 6 ஆண் குழந்தை பெற்றெடுத்து 7வது பெண் குழந்தை வேணும் என்று கற்பமுற்றிருக்கின்றார். இது கற்பமுற்று இருக்கிறார் 7வது ஆட்சி வயதில ஆண் குழந்தை பிறந்தது. 7வது ஆண் குழந்தை பிறந்துட்டு ஆண் குழந்தை பிறந்தவுடனே சரி ஆட்சியான சிவகாமி பெண்குடியானவள் மயக்கத்தோடு இருக்கின்றார். ஆமா அந்த மருத்துவ மங்கையான பெண்குடியானவள் என்ன 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 பிறந்த குழந்தையை கையிலெடுத்து ஆமாம்மா குலத்த அம்மா ரூபாலா மாவு கொடி களையுவாளா பாட்டி செனி புகட்டி பொட்டிட்டு மயிலுவே உருவத்தில மைதீட்டு குழந்தையவா கையிலெடுத்து கையிலெடுத்து அவ ஐயே கையத்தில பிறந்த குழந்தையை மாவு பொடி களைந்து கொப்பளத்து குளிப்பாட்டி சேனை புகட்டி
வட்டி ஆமா ஒட்டிட்டு மயிலவி புருவத்திலே மைதீட்டி தீட்டி ஆட்சியான சிவகாமியால் பெற்றெடுத்த பாலகனை என்ன ஐயர் சிவசுந்தர பட்டருடைய கையிலே கொடுத்தாரு. சிவகாமி ஆட்சியானவா கண்ணை முளைத்து சரி கூடி நின்ற பெண்களிடத்திலே ஆமா எம்மா எம்மா ஏ தாய்மார்களே அம்மா அம்மா மருத்துவம் ஏழாவது என் வயித்துல என்ன புள்ளமா பிறந்திருக்கு சொல்லம்மா ஆட்சி உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை அடிச்சா மாதிரி ஏழாவது ஆம்பளை பிள்ளை இதுக்குதான் கோயில் கோலம்னு போனாலும் இது வீட்டை இருந்தே பெத்து இருக்கலாமே இந்த ஆம்பளை பிள்ளை பெத்து எடுக்கிறதுக்கு அதாவது பகவான் எந்த பிள்ளைய உருப்படைக்கிறாரோ அதான வந்து பிறக்கும் அவன் எது கிடைக்கணுமோ அதான் கிடைக்கும் ஆமா ஆமா சிவகாமி ஆட்சியானவள் சரி ஏழாவது தவம் மறந்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் ஆண் குழந்தை என்று தெரிந்தவுடனே சரி ஏ கண் கண்ட தெய்வமே தெய்வமே ஏ கலியுக வரதா என் கை வேலையை மாற்ற ஒரு பெண் குழந்தை வேணும் என்று தவம் இருந்தேனே கடவுளே கடவுளே ஏழாவது என்னுடைய வயிற்றிலே ஆண் குழந்தையை கொடுத்தாயே என்றோ ஆச்சி கண்ணீரை வடிச்சு கவலையோட இருக்கா. ஆனா ஐயருக்கு ரெட்ட சந்தோஷம். என்ன 7 பேர் 7 கோயில்ல மணி அடிக்கலாம். ஆக மொத்தம் 8 கோயில் ஆச்சு. நல்ல சில்லறை அடிக்கலாம். நல்ல வருமானம். ஆமா. வீடு வாசல்ல கட்டியெல்லாம் தோப்பு தருவான்னு வாங்கிரலாம். யாருக்கெல்லே ஏகபோக சொத்து சுகம் இருக்கு. இன்னும் 7 பேர் வேலைக்கு போனாங்கன்னா இன்னும் நல்ல சம்பாத்தியம் நல்லா பண்ணலாம். ஊர்லயே நம்ம பெரிய பணக்காரன் ஆயிரலாம். பூஜை பண்ண இவர் வந்து விழுந்துட்டே இருக்கும்ல. இப்பமெல்லாம் யார் பாடுதா? என்ன எங்க ஊர்லலாம் ஐயாசி விசாகம். சரி நீ ஒரு புத்தாண்டு. சரி நான் தான் கொண்டு கார்ல ஓடி இறக்குவேன். பாருங்க நீ வர கொண்டு போய். அதான் சாமி வீட்ல அந்த பெரிய ரூபாயை வாங்கிட்டு. ஆமா ஏமனா என்ன கூட்டம் கால் வைக்க இடம் இருக்காது. இருக்காது. வீட்டு வாசலுக்கு வெளியில எல்லாம் கால் எடுத்து வைக்க முடியாது. அத்தனை காரு பஸ் பைக்கு. ஆமா ஒரு 10 மணிக்கு மேல வண்டாடு முட்டல் மாரியம்மா கோயில தாண்டி அதுக்கு மேல பஸ் போக்குவரத்து கிடையாது. எல்லாம் நடந்துதான் போகணும். அது மட்டும் இல்ல தொட்டில எவ்வளவு தண்ணி போட்டாலும் சரி அன்னைக்கு காலியா என்ன தண்ணினா தொட்டில தண்ணி போட்டுருப்போம்னா அதானே கேக்க. ஆமா தாகத்துக்கு ஐயர் வீட்ல மறுநாளுக்கு எத்தனை லட்சம் கேட்டா கொடுப்பாரு. பாருங்களே மறுநாள் போய் இறங்கலாம். ஒரு மாதம் இல்ல இனிமே நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. இதுதான் நம்மளுக்கு கடைசி குழந்தை. நம்ம கொலை அடைச்சு பிறந்தவன். இனி பெற போறோமா வளர்க்க போறோமா? கிடையவே கிடையாது. அதனால இந்த குழந்தையே நம்ம தான் வளர்க்கணும், படிக்க வைக்கணும், ஆளாக்கணும். ஆம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னு அதை வெறுத்து ஒதுக்க முடியுமா? முடியவே முடியாது. பெண்ணுக்கும் பெண் அவன் தான் என்று சிவகாமி ஆட்சி அந்த சிவசுந்தரபட்டரானவரும் ஆரிய நாட்டிலே 7 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்து 7வது ஆண் குழந்தை பிறந்ததென்று எவ்விதமாகவே சீர சிறப்பெல்லாம் செய்கிறார்களானா செல்லமாக பிறந்தான் என்று பிறந்தான் என்று சிவசுந்தர பட்டருமா சிவகாமி ஆட்சியரும் செலவு செய்தார். அருமை மகன் பிறந்தான் என்றோ அள்ளி பானம் தானம் செய்தார். சாந்தோடு சந்தேனமோ தாம்பூலங்கள் செலவு செய்தார்.
தானங்களை எல்லாம் ஆரிய நாட்டிலே அந்தணர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி வருகிறார்கள். அப்படி சீரு சிறப்பெல்லாம் செய்து மகன் பிறந்த மகத்துவத்தினாலே சீரு சிறப்பெல்லாம் செய்து சிவசுந்தர பட்டரும் சிவகாமி ஆட்சியானவளும் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு பெயர் கொடுக்க வேண்டும். அதாவது பாருங்க, 6 பிள்ளைய பெற்றிருக்கா, ஒரு பிள்ளை கூட ஆட்சி பேர் வைக்கல. ஆமா, அடிதொடியா அடிதொடியா கை புள்ள வாய் புள்ள நை 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 நைன்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு புள்ள, ஒரு வருஷத்துக்கு ஒரு புள்ள. லீவே இல்ல, லீவே இல்ல. அப்படி ஆட்சியான சிவகாமியானவளும் சிவசுந்தர பட்டரானவரும் 7 குழந்தைகளுக்கும் பெயரை கொடுக்க வேண்டும் என்றும் அரண்மனையெல்லாம் சுத்தம் செய்து அந்தன வேதியர்களை எல்லாம் வரவழைத்து சொந்த பந்தம் இனத்தார் சனத்தாரை எல்லாம் அழைத்து 16வது நாளையிலே இவ்விதமாகவே பெயர் கொடுக்கின்றார்களானா, அப்பா பாட்டேன் குப்பா பாட்டேன் கோபா பாட்டேன் பாட்டேன் குப்பா பாட்டேன் கோபா பாட்டேன் சங்கு பாட்டேன் சரவண பாட்டேன் சரவண பாட்டேன் சோமலிங்க பாட்டேன் லிங்க பாட்டேன் ஆறுவேருக்கு இளைய பாட்டேன் இளைய பாட்டேன் இளைய பாட்டேன் ஆறிளைய முத்து பாட்டேன் முத்து பாட்டேன் ஆறிளைய முத்து பாட்டேன் முத்து பாட்டேன். குழந்தைகளுக்கும் பெயர் கொடுக்கிறார்கள். பட்டன் பட்டன் என்றே வேர் நாமத்தை கொடுத்து 7வதாக பிறந்தான் இல்லையா அந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு தன்னுடைய ஆரிய நாட்டுடைய வழப்பத்தை போற்றும்படி பெயர் கொடுக்கிறார்கள். நாட்டினுடைய பெயரையும் சேர்த்து ஆரியையும் முத்துப்பட்டன் என்றே பேர் நாமம் கொடுக்கிறார்கள். 6 பேருக்கும் இளைய பட்டன் ஆரியும் முத்துப்பட்டன் முத்துப்பட்டன் என்ற வேளாமத்தை கொடுத்து அந்த பெயர் கொடுத்த முத்துப்பட்டனே எவ்விதமாகவே வளர்த்து வருகிறார்களானா சமே பெயர் கொடுத்த பட்டனை ஆரிய நாடே